வச்சதே மறந்துட்டேன். அந்த மொட்டு வெளியே போகிறத பார்த்து தான் தெரிஞ்சுது. இதுவே நல்லா இது நம்ம இந்த எப்படி பண்ணையில் போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட நல்லாவே வந்துருந்துச்சு. ஒரு ஒரு பூவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகவே வந்திருக்கு நமக்கு. நம்ம கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு வாங்குமோ, இல்லை நம்ம ஒரு பண்ணையில் போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே வந்துருக்குது. நம்ம போட்ட விதைக்கு இப்போ 1/2 கிலோ காளானுக்கு மேலே வந்திருக்கு. நம்ம 1/2 கிலோ விதை போட்டோம், இன்னுமே வந்துச்சு இதில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஈல்டு வந்துச்சு. இது ஃபஸ்ட் ஈல்டே நல்லா பெருசாகவே இருந்தது. அதுக்கே எந்த ஒரு தண்ணியுமே இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலை. நான் போட்டதோடு சரி அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இது போட்ட ஞாபகமே இல்லாதனால அப்படியே விட்டதுனால இன்னும் மொக்கு இருக்குது அந்த சைட்லாம். இன்னும் இதெல்லாம் சரியாக வளரல. இருந்தாலும் இன்னும் இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணாதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்துச்சு. இது அந்த மொக்கெல்லாம் இன்னும் வளரணும். இது தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தான் இன்னுமே நல்லா பெருசாக வந்திருக்கும். அதனால் ட்ரையல் பார்க்குறவங்க இந்த மாதிரி பாருங்கள். ஏன்னா அதிகமாக இது காஸ்ட் ஆகாது. உங்களுக்கு விதை மட்டும்தான் ஆகும். ஆல்ரெடி வைக்கோல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வேக வச்சு அப்படியே இது போட்டு பார்க்கலாம். இது எப்படி வருதுன்னு இந்த மாதிரி ட்ரையல் பாருங்கள். நம்ம பேக் வாங்கி அதுக்கு தனியாக அந்த